தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள செய்துங்கநல்லூர் பஜார் பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ள திமுக வேட்பாளர் கனிமொழி பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரம் உரையாற்றி வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக ட்ரெயின் நிறுத்துறதுக்கு ஏற்பாடுகள் செய்வோம். ஏன்னா இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தவுடன் நம்ம தமிழ்நாட்டுக்கும் நியாயமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆட்சியாக அது இருக்கும் என்ற காரணத்தால் நிச்சயமா நமக்கு ரயில்வே வேலைகளும் நடக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். இந்த தேர்தல்ல நான் இருக்கக்கூடிய சகோதரிகள்ல சில பேர் கேட்டாங்க, நம்முடைய முதலமைச்சர் தேர்தல் நேரத்துல பெண்கள் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளை எல்லாம் சந்தித்து சொன்னார்கள், எனக்கு சகோதரிகளுக்கு உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்குவோம் என்று தெரிவித்தார்கள். 1000 ரூபாய் மாதம். கிட்டத்தட்ட 1,15,00,000 பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் அந்த உரிமை தொகை வழங்கப்படுகிறது. எல்லா இடத்துலயுமே சில பேர் விடுபட்டிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அதாமா கொஞ்சம் பேருக்கு விடுபட்டிருக்க. நிச்சயமா தேர்தல் முடிஞ்ச உடனே, ஏன்னா விடுபட்டவங்க மட்டும் தான் சத்தமா கேக்குறீங்க, வாங்கினவங்க இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அமைதியா நிற்பாங்க. அதனால விடுபட்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நிச்சயமாக தேர்தல் முடிஞ்ச உடனே, தேர்தல் கொஞ்சம் நான் சொல்றதை கேட்டா தானே தெரியும். அவரோட சண்டை போட்டா எப்படி கேட்கும்? அவரோட சண்டை போட்டா நான் சொல்றது எப்படி கேட்கும்? அதனால தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு முகாம் அமைக்கப்பட்டு விடுபட்டிருக்கக்கூடிய சகோதரிகளுக்கெல்லாம் நிச்சயமாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அது உங்களுக்கு கொடுக்க முடியாதுங்க, அவங்களுக்கு தான் கொடுக்கணும். மகளிர் உரிமை தொகை இல்ல பஸ் நிச்சயமா தேர்தல் முடிஞ்ச உடனே நான் பேசி பஸ் நிச்சயமா கொண்டு வரோம். சரியா? பக்கத்துல இருக்க அரசு பள்ளிக்கூடங்க எவ்வளவு தூரம்? இங்க 2 கிலோமீட்டர். சரி, நான் செக் பண்றேன். டிஸ்டன்ஸ் சரியா இருந்ததுன்னா நிச்சயமா கொண்டு வரோம். அது முடியலன்னா வேற ஏதாவது ஏற்பாடு பண்றதுக்கு முயற்சி பண்றோம். இங்க வேற அவ்வளவுதான கோரிக்கை? வேற ஏதாவது இருக்கா? என்ன இருங்க, எல்லா இடத்துலயும் அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரு நிமிஷம் இருங்க, எல்லா பள்ளிக்கூடங்களையும் 12வது வரைக்கும் மாத்துறது முடியாத காரியம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.